வரும் விவாகரத்து வழக்குகளில் செல்போன்களே முக்கிய பங்கு வகிப்பது அதிர்ச்சி அளிக்கும் உண்மை. அது பற்றி விவரிக்கிறது இன்றைய சிறப்பு செய்தி. அப்பா அம்மா, அண்ணன் அண்ணி, தம்பி தங்கை, அத்தை மாமா என்று கிளை பரப்பி இருந்த கூட்டு குடும்ப உறவு முறை இன்று இல்லை. சிங்கிள் ஃபேமிலி சிஸ்டம் என்ற ஒற்றை குடும்ப முறைக்கு மாறி போய்விட்டது நவீன உலகம். பேசுவதற்காக மட்டுமே அறிமுகமான செல்போன்கள் இப்போது அந்த ஒற்றை குடும்ப உறவுகளையும் உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கின்றன. என்கிட்ட வர கணவன் மனைவி சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட பேசுறது கிடையாது, குழந்தைங்களை பாக்குறது கிடையாது. அது ஆணாகட்டும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லா நேரமும் செல்போனை கையில வச்சுட்டு இருக்காங்க. ஒன்னு பேஸ்புக்ல இருக்காங்க, இல்ல ட்விட்டர்ல இருக்காங்க, இல்ல வாட்ஸ்அப்ல இருக்காங்க. அதுல ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட இவங்களால அதை பார்க்காம இருக்க முடியல. இப்ப நிறைய நாங்க ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கோம். பேஸ்புக் அடிக்ஷன், இன்டர்நெட் அடிக்ஷன் அப்படின்னு. அதுல என்னன்னா, அந்த சத்தம் கேட்கலன்னா கூட மனசுக்கு ஒரு வேதனை வந்துருது. அதுல அந்த ஒரு பீப் சவுண்ட் எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். விளையாட்டாய் நுழையும் செல்ஃபி வழக்கமும் பல தம்பதிகளை பாடாய்படுத்தி வருகிறது. ஆசையாய் எடுக்கப்படும் தனது படத்தை நண்பர்களிடமும் பொது வலைதளத்திலும் பகிர்ந்து கொள்வது தடுக்கப்படும் போது பிரியமான துணையின் அக்கறை கூட பிடிக்காமல் போய்விடுகிறது. இன்றைய தலைமுறையினர் பலர் பிரிவை நோக்கி நகர இதுவும் முக்கிய காரணம். பர்சனல் இன்ஃபர்மேஷனை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அவங்களுடைய என்ன பேரு, எந்த இடத்துல இருக்காங்க, போட்டோகிராஃப்ஸ் அதே மாதிரி அதெல்லாம் அப்லோட் பண்ணினாக்கா அதை பல பேர் மிஸ்யூஸ் பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற கணவன் மனைவிகளுக்கு நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பண்றதுனால அவங்களுக்கு சந்தேகங்கள் அதனால ஒரு கோர்ட்டு வரைக்கும் போற மாதிரி ஒரு நிலைமையாருது. நண்பர்கள், உறவினர்களின் நண்பர்கள், குடியிருப்பில் உடன் வசிப்பவர்கள், அலுவலகத்தினர் என வகைக்கொரு வாட்ஸ்அப் குரூப் சேர்ந்து அதில் படங்களை பகிர்வதும் தெரியாதவர்களிடம் தன்னை அறிமுகம் செய்வதும் பல ஆபத்துகளுக்கு அடிப்படை. டச் போன் மோகத்தில் தாம்பத்திய டச்சும் மெல்ல தொலைய பிரியமான தம்பதிகளிடையே பிரச்சனைகளும் பெரிதாகி போகிறது. கணவன் வேலைக்கு சென்று விட்டு வந்த பிறகு அவன் தொலைபேசியிலோ அல்லது செல்போனிலோ மூழ்கிவிட்டால் அப்போது மனைவிக்கு ஒரு தனிமை ஏற்படுகிறது. அதே போலத்தான் மனைவியும் செல்போன், வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் போன்றவற்றில் மூழ்கிவிட்டால் அவருக்கு கணவன் ஒரு தனிமைக்கு உட்படுத்தப்படுகிறார். இந்த காரணங்களால் அவர்களுக்குள்ளே பிணக்கு ஏற்படுகிறது, அந்யோன்யம் குறைகிறது, குடும்பத்திலே விவாகரத்து உருவாவதற்கான சூழ்நிலை உருவாகிறது. செல்போன் சண்டைகளால் பெற்றோரிடையே தவிக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகளின் நிலை மிக பரிதாபம். அலைபேசியின் டச் பேடுகளில் 6வது விரலாய் ஒட்டிக்கொண்ட மனதை பிரிக்க முடியாமல் வாழ்க்கையை பிரித்துக் கொள்ளும் அப்பா அம்மா ஈகோ விளையாட்டில் பகடை காய்களாக உருளுகின்றன பல பச்சை பிள்ளைகளின் எதிர்காலம். இந்த செல்போன் பயன்பாட்டினால் ஒவ்வொரு வீட்டிலும் தகராறுகள் வருவதும், அதனால பெற்றோர்கள் பிரிவதற்காக விவாகரத்து எண்ணிக்கை அதிகரித்து குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி வருவதனாலும் குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக அமைகிறது. செல்போன் ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக மட்டுமே நாம் பயன்பாட்டில் கொள்ள வேண்டும். உடையும் உறவுகளுக்கு செல்போன் பிரச்சனைகள் போல பல காரணங்கள் இருந்தாலும் பெற்றோர்களின் கண்மூடித்தனமான ஆதரவே பல விவாகரத்துக்களை அரங்கேற்றி வருகின்றன என்பது அதிர்ச்சியூட்டும் உண்மை. உனக்கென்ன குறைச்சல் என்ற தாய் தகப்பனின் வார்த்தைகள் பிள்ளைகளின் வரட்டு பிடிவாதத்தை மூர்க்கமாக்கி அற்புதமான குடும்ப வாழ்க்கையை அர்த்தமற்றதாக்கி விடுகின்றன. ஆணை பெற்றவங்களோட அந்த தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு நான் 10 பெண்ணு வரிசையில நிக்கிறாப்பா, என்னால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், இந்த பெண்ணை தூக்கி போட்டு வந்துரும்பாங்க. இந்த பெண்ணை பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்னத்துக்கு இந்த சமுதாயத்துல, போதும் உனக்கு ஒரு கல்யாணம்னு ஒண்ணு ஆயிருச்சு, அந்த வரைக்கும் போறோம், உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, போதும் உனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, இதை விட்டு வந்துருன்னு இந்த தாய் அந்த ஆணையும் சரி பெண்ணையும் சரி சொல்லும் போது ஏதோ தான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இவங்களுமே ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. இது பேசி தீர்த்துக்கக்கூடிய பிரச்சனைகள் பல விஷயங்கள் இருக்கு. அதாவது கணவன் மனைவி மட்டுமே உட்கார்ந்து, இந்த குடும்பத்தார் இல்லாம, பெற்றோர்கள் யாரும் இல்லாம கணவன் மனைவி மட்டுமே உட்கார்ந்து இது தன்னோட பாதிப்பு என்ன, தன்னை எந்த விதத்துல இது பாதிக்குதுன்னு அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருந்தா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு.
வலைதள வித்தைகளில் சிக்காமல் தவிர்க்க செல்போனை இத்தனை மணி நேரம்தான் பார்ப்பது என்ற சுய கட்டுப்பாடு முக்கியம். வாட்ஸ்அப், பேஸ்புக் ஸ்டேட்டஸ் போடுவதை விட வாழ்க்கையின் ஸ்டேட்டஸ் மிக முக்கியம். செல்ஃபி, குரூப் அரட்டைகளின் போது கூடுதல் எச்சரிக்கை தேவை. மீறி வெடிக்கும் பிரச்சனைகள் விவாகரத்தை நோக்கி நகருமேயானால் உடனே முடிவெடுக்காமல் ஒத்தி போடுவது புத்திசாலித்தனம். பல பிரச்சனைகள் தாமாகவே தீர்ந்துவிடும். சன் செய்திகளுக்காக எஸ் குமரன் மற்றும் திருமேனி சரவணன். இனி வருவது செய்தி துளிகள். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி இன்று ஒப்புதல் அளித்துள்ளார். நாடு முழுவதும் ஒரே சீரான வரி விதிப்பை அமல்படுத்த கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாவை ஆதரித்து குறைந்தது 16 மாநில சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இந்நிலையில் 16வது மாநிலமாக ஒடிஷாவும் நேற்று ஒப்புதல் அளித்ததால் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் இன்று ஒப்புதல் அளித்துள்ளார். சென்னை குறுக்குப்பேட்டையில் திமுக பெண் நிர்வாகி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணப்ப தோட்டத்தைச் சேர்ந்த லட்சுமியை 4 பேர் கொண்ட கும்பல்